சொத்து தகராறில் பெரியப்பா வெட்டி கொலை. துண்டு துண்டாக வெட்டி சாக்குப்பையில் கிடந்த பிணம். திருப்பூரை உலுக்கிய கொடூர சம்பவத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே கருவலூர் காளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சடையப்பன் மகன் கோவிந்தசாமி. 54 வயதான இவர் வணியன் நிறுவனத்தில் மேலாளராக இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் புதன்கிழமை முதல் கோவிந்தசாமி காணவில்லை என அவரது மகன் அவிநாசி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கோவிந்தசாமியின் தம்பி முறை உள்ள சித்தப்பா மகன் ரமேஷ் அவ்வப்போது தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் என தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை அழைத்து விசாரணை மேற்கொண்ட போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியானது. ரமேஷுக்கும் அவரது சகோதரிக்கும் இடையே சொத்து தகராறு இருந்து வந்ததாகவும் இதனை தீர்த்து வைக்குமாறு கோவிந்தசாமியிடம் கேட்ட பொழுது கோவிந்தசாமி மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ரமேஷ் கருவூலம் அருகே இருக்கும் தோட்டத்து பகுதியில் வைத்து அவரிடம் சண்டையிட்டுள்ளார். அப்போது ஏற்பட்ட கைத்தகராறில் ரமேஷ் கீழே தள்ளிவிட்டதில் கோவிந்தசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அதனை பார்த்து என்ன செய்வது என தெரியாமல் நின்ற ரமேஷ் அவரது உடலை மறைப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துள்ளார். கடைசியில் கோவிந்தசாமியின் தலை மற்றும் கை கால் உள்ளிட்ட பகுதிகளை துண்டு துண்டாக வெட்டி 3 சாக்கு பையில் கட்டி உள்ளார். பின்னர் சுமார் 27 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள துறாவலூர் குளத்தில் கொண்டு சென்று வீசி உள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் குளத்தில் சென்று பார்த்த பொழுது மூட்டைகளை கண்டறிய முடியவில்லை எனவும், இந்த நிலையில் இன்று தொரவலூர் குளத்தில் துர்நாற்றத்துடன் மூட்டை மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கு மிதந்து கொண்டிருந்த 2 மூட்டைகளை தீயணைப்புத்துறை உதவியுடன் கைப்பற்றினர். கைப்பற்றப்பட்ட 2 சாக்கு மூட்டைகளில் கோவிந்தசாமியின் உடல் உறுப்புகள் இருந்துள்ளது. மேலும் அவரது தலை, கை உள்ளிட்ட பாகங்கள் கிடைக்காத நிலையில் அவற்றையும் தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் பெருமாநல்லூரில் அவிநாசி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.